Hi friends, welcome back to CS MinGw64. This is BASKARAN. So நம்ம வந்து MinGW வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த MinGW வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது அகைன் நமக்கு இதில் ஒரு எரர் வருது. இந்த எரர் என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ MinGW நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து கெட் ரெபாசிட்டரி டிஸ்கிரிப்ஷன் ஃபைல்ன்றது ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஸ்டெப்ஸ் தான் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் கீழே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 64 பிட் நெக்ஸ்ட் அதில் இருக்கிற போல் வெர்ஷன்ஸ் நம்ம கொடுத்து நெக்ஸ்ட் நம்ம கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகிற மெசேஜ் இது தான். ஓகேங்களா. த ஃபைல் ஹாஸ் பின் டவுன்லோட் இன்கரெக்ட்லின்றது இப்போ எல்லாருக்குமே இது தான் நமக்கு வரும். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்ற எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்மளால் MinGW நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியுன்றதை இங்கே நான் சொல்கிறேன். உங்களோட பிசியில் வெப் ப்ரௌசர் போங்க. வெப் ப்ரௌசரில் MinGW64 ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் வெப்சைட் இருக்குது பாருங்கள், source4net ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது போல் ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா x86 64 POSIXன்னு இருக்கும். இதே போல் இந்த 64 பிட் வெர்ஷனாக இருந்தாலும் நீங்கள் 64 கொடுக்கல, 32ன்னு கொடுங்க. நான் 64ன்றதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நமக்கு அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடுன்றது கேட்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஃபைல் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண ஃபைலில் போய்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலுன்றதை கொடுங்க. கொடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்றதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். சப்போஸ் இன்கேஸ் உங்கள்கிட்ட ரேர் ஃபைல் ஃபார்மேட் இல்லைன்னா, சாஃப்ட்வேர்ஸ் இல்லைன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா நமக்கு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற போல் தான் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேங்களா. எப்படி இதை நம்ம அடுத்தடுத்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதை பார்ப்போம். ஸோ 2019 நம்ம இதே போல் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அப்டேட் ஆகிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்குன்றதையும் சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபைல் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபைலை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் MinGWன்றது இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபைல் தான் நமக்கு இருக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணணும். ஓகேங்களா. ஸோ போயிட்டு காப்பின்றதை கொடுங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரோட காப்பி பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க் சி ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வெளியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை நீங்கள் ஃபைல்குள்ளே வேணால் பேஸ்ட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் வெளியே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட்டுன்றதை கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல் நம்ம பேஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது 2019 நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது இது போல் ப்ரொசீஜர் எதுவுமே இல்லை. டைரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் அதாவது நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்து வந்திருப்போம். ஓகேங்களா. லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க எப்படி MinGW64 இன்ஸ்டால் பண்ணணுன்றதை கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப். அதுபடி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ரன் டெர்மினலில் போய்ட்டு நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்னென்னா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணதால் ஸோ இப்படி தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் ஸோ எல்லா டீச்சர்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. MinGW அதாவது எப்படி நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா C++ ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுன்றத மெத்தடை நம்ம ஈஸியாக இதில் தெரிஞ்சுக்கலான்றதையும் நம்ம சொல்கிறோம். அடுத்தது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா. மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், மினிமம் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் பேஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ 2 சேனல் CS நாலேஜ் ஓப்பனர் அண்ட் ST டியூட்டர் சேனலையும் கோத்ரூ பண்ணுங்கள். 2 சேனல் நம்ம இப்போ வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ST டியூட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதர் தென் சப்ஜெக்ட் ஓகேங்களா. ரீசெண்டாக எக்கனாமிக்ஸ், பயாலஜி, தமிழ் இது ரிலேட்டடான வீடியோஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதர் சப்ஜெக்ட்டும் கேட்டுட்ருக்கீங்க. என்னோடய கோர் டீச்சர்ஸ்கிட்ட நான் கேட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம சேனல் மூலியமாகவும் கொடுப்பேன்றது இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நமக்கு வந்து காப்பி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இன் பிட்வீனில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஃபைலை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காப்பி ஆனதுக்கப்புறம் நமக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணும்போது
இந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலான்றதை நம்ம சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைல் வந்து காப்பி ஆகிடுச்சு. ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலு லோக்கல் டிஸ்க் சியில் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை பின், ஓகேங்களா, அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு ஃபைல் பார்த்து காட்டும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பின்றதை கொடுங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு பேக் வாங்க. பேக்கில் நீங்கள் என்னென்னா ஜஸ்ட் இதில் சர்ச் பட்டனில் போயிட்டு எடிட், ஓகேங்களா, எடிட் த சிஸ்டம் என்வாயர்மெண்ட், ஓகேங்களா, இது போல் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது போல் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸில் பாத்துன்னு இங்கே இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பாத், ஸோ அந்த பாத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த பாத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதாவது எடிட்டில் போயிட்டு நியூன்றதை கொடுங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் அங்கே காப்பி பண்ணியிருப்பீங்க பார்த்து, அந்த பாத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்றதை கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே அகைன் ஓகே, இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்றது கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பாத்தியை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டோம். பின்னில் போய் எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகே, MinGWவில் பின்னில் அந்த ஃபைலை காப்பி பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ இந்த சிஎம்டியில் போயிட்டு ரன் பண்ணி பார்க்குறோம். ஜஸ்ட்டு நம்ம என்ன இங்கே கொடுக்குறோன்னா ஃபைலில் ஜிசிசி ஸ்பேஸ் ஐஃபன் ஓகேங்களா? ஸோ 2 ஐஃபன் கொடுத்துட்டு வெர்ஷன் VERSION வெர்ஷன்றது கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கீ, ஓகேங்களா, இது கரெக்டாக கொடுத்து என்டர் கொடு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத் அண்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்குன்றது நமக்கு ஒரு மெசேஜ் வரும். இது போல் வந்ததுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக MinGW இன்ஸ்டால் பண்ணிட்டேங்கிறத அர்த்தம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவ் C++ல் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் C++ ப்ரோக்ராமை ஜஸ்ட்டு வந்து டைப் பண்ணி நான் எப்போயுமே வச்சுருப்பேன். இதே தான் வந்து பழைய வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஒரு C++ ப்ரோக்ராமை டைப் பண்ணி சேவ் பண்ணி வைங்க .cppன்னு. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுற ஃபைல்ஸ், ஓகேங்களா. ஸோ பைத்தானில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலு வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சிடணும். நீங்கள் லோக்கல் டிஸ்க் DE உங்களோட பார்ட்டிஷன் எங்கே நீங்கள் சேவ் பண்ணி எங்கே வேணால் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் PYன்னு சேவ் பண்ணி வைங்க. C++ ப்ரோக்ராமை .cppன்றதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிடணும். சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய MinGW, ஓகே, ஸ்டார்ட்டில் போயிட்டு MinGWயோடைய ஃபைலை வந்து பார்க்குறீங்க, இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரன் டெர்மினல்ன்றது நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரன் டெர்மினலில் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்க்டாப்லேயே இங்கே நான் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது உங்களுடைய பைத்தான், ஓகேங்களா, பைத்தானில் பாத் ஃபைலை நம்ம செட் பண்ணணும். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பட்டனில் பைத்தான்ன்றது இருக்கும். அதில் பைத்தான் ஐடியல்லி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபைலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன்றதை கொடுங்க. கொடுத்த உடனே நமக்கு இது போல் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா பாத் ஃபைல் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இதை தான் நம்ம வந்து ரன் டெர்மினல் நம்ம கொடுப்போம். ஸோ காப்பி பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட ரன் டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்னங்க டைப் பண்ணணுன்னா நமக்கு கொடுத்துருக்க அந்த கமாண்டு, ஓகேங்களா. ஸோ நம்ம காப்பி பண்ணியிருப்போம், ஓகேங்களா. அதில் சிடி ஸ்பேஸ் இப்போ நீங்கள் அங்கே காப்பி பண்ணியிருப்பீங்க அந்த பாத்தை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் அந்த /:c இருக்கா, இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. சிடி ஸ்பேஸ், ஸோ உங்களோட கொடுத்துட்டு பார்த்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்டர் கீ நீங்கள் அப்படின்னு டைப் பண்ணலாம், இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்டர் கீ கொடுத்த உடனே இது போல் நமக்கு வரணும். வந்தால் தான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்குன்றது தான் அர்த்தம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணணுன்னா பைத்தான், ஓகேங்களா. ஸோ பைத்தான் ஸ்பேஸ், ஸோ பைத்தான் ஸ்பேஸ்ன்றதை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் வந்து ஃபைல் வந்து D:/, சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ D:/C2, ஓகேங்களா. கொடுத்துட்டு .py ஸ்பேஸ் -input, ஓகேங்களா, ஐன்றதை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஸ்பேஸ்
D colon ஓகே D colonல ரெண்டுமே நான் வச்சுருக்கேன் D colon slash C1 என்னோட ஓகேங்களா ஸோ என்னோட பைத்தான ப்ரோக்ராம் வந்து C2ன்னு சேவ் பண்ணியிருக்கேன் C++ ப்ரோக்ராமை C1ன்றதை இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்போ உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் கரெக்டாக பாத் கொடுத்துருக்கீங்கன்றதை பாருங்கள் ஓகே இது நான் சேவ் பண்ணி வச்சுக்கிற பாத் ஃபைல் ஓகேங்களா டிடின்னு என்டர் கொடுக்குறேன் என்டர் கொடுத்த உடனே நம்ம அவுட்புட் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் அண்ட் டி அண்ட் டி டியூட்டர் ஓகேங்களா ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு C++ ப்ரோக்ராம் வந்து நான் பிரிண்ட் பண்ணுன்றதை கொடுத்தேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றது சொல்கிறேன் தேங்க்யூ